Tough question. Biryani. Only one thing what I have is to just go and dance. இது வந்து எங்கள் அம்மாவும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ ஐ கேன் நாட் சே. இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதுலேயே வியர்டஸ்ட் ஆர்டர் இதுதான் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? ஆன்லைனில் ஆர்டர் பண்ண திங்ஸ். I can't talk about it. இது வந்து எங்கள் அம்மாவும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ ஐ கேன் நாட் சே. ஆக்சுவலாக நான் ஒரு ஷூ ஆர்டர் பண்ணேங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதை ஏமாற்றிட்டாங்க. மேபி டைடு பென்ஸ். டைடு இருக்குல்ல நம்ம துணியெல்லாம் துவைக்கிறது, அதோட பென். நான் ஒரு வாட்டி ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அண்ட் மீம்ஸ் காட்டுவாங்க இல்லை ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் ஆர்டர் திங்ஸ் ஆன்லைன். ஏதாவது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் சீப்பாக இருக்குன்ட்டு ஆர்டர் பண்ணி பார்த்தா நிஜமாவே சீப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் அது ரொம்ப சீப்பாக இருக்கும், அதனால் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த ரோல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு லைக் போட்டோன்னே சிர் அப்படின்னு போகல முடி அந்த மாதிரி இருக்கிறத நான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ஆன் பண்ணும்போது அந்த பேட்ரி லைட்டே ஆன் ஆகலை, முடி மாட்டிக்கிச்சுன்னா நல்ல வேலை, ஐயோ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் ஆகலை. நான் நிறைய when I'm eating and all that நிறைய ஏமாலே கொட்டிப்பேன். So for that I carry it everywhere around with me. So I think that's the weirdest things I order. I don't even know டைடு பென்னு ஒரு பென் இருக்கான்னு. It's a pen for removing all the food stains as when I spill it on me. Good information. What is your favorite smell? Lavender. Musk of floral. Vanilla. Tough question. I love perfumes, okay. Perfume. And the smell of a baby. I love jasmine. And I love Malipu. The smell after the rain, the wet soil. இப்போ what I'm wearing is called VIP by Caroline Herrera. Remember it. Biryani. The best answer of the evening goes to Aishwarya Rajesh. Because I don't know, like, see, there are fragrances, there are so many good smells, but I don't know. Biryani is like, அது 12 மணிக்கு கொடுத்தா கூட டக்குன்னு ஒரு ஓகே அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ யா உங்களுக்கு டைம் ட்ராவல் மெஷின் ஒன்று கிடச்சிதுன்னா எந்த ஒரு டைமுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போவீங்க, என்ன ஒரு விஷயம் செய்வீங்க? நான் வந்து 4th-லேருந்து 7th படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். 6th படிக்கிற வரைக்கும் ஏன்னா என் பாட்டி உயிரோடு இருந்தாங்க. ஏன்னா 6th படிக்கும் போது என் பாட்டி இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வைக்கல என் பாட்டி தாத்தா வந்து 95 years வைக்கல எங்கள் கூட இருந்தார். அதாவது until I became 27-28 he was there with me. பட் ஆனால் 6th-லேயே பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த 4th-லேருந்து 6th வரைக்கும் we had a great time. ஸோ எனக்கு வந்து அவங்க கூட இருக்கிற அந்த டைமுக்கு திரும்பி போகணுன்ற ஆசை. ஸோ எப்போ எனக்கு அப்போ இந்த தாட் வரும்போது அதுதான் தோணும். I would like to go back to my childhood days. That was the best. And ஏதாவது மாற்றணுன்னா I would not do movies. because அதனால வந்து I was not able to go to school properly. I couldn't spend time with my friends. I couldn't do the usual stuff that childhood time like யார் என்னென்ன பண்ணுமோ அந்த இதெல்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. And I missed going to college. And so I would like to do all that and then I can again come back to movies அந்த மாதிரி. மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எரா அப்படின்னு பார்த்திங்கன்னா 1980s. ஸோ அந்த 80s டைமு அது நான் பிறந்த டைம் வந்து 83ல் பிறந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஹிட்ஸ் இளையராஜா இசைஞானி அவர்களுடைய கோல்டன் ஹிட்ஸ்லாம் வந்து அந்த டைமில் 80s to 90s தான் வந்து அதிகம் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறத வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்குது. ஸோ அப்படியா இருந்துச்சுன்னா மேபி அந்த டைம் ட்ராவலுக்கு வந்து போய் யாராவது கெஞ்சி கூத்தாடியாச்சும் ரூமில் போய் நின்று பார்த்துருப்பேன். I love the 70s for the retro, for the fashion, for a lot of things. It made statements and I love to make statements. So what I'm wearing itself is like, by itself this knot and everything is like a little retro, but then with a can and everything it's like a beautiful fusion. So 1970s. I think I'll try to visit two time periods. One is go back and watch Michael Jackson perform or meet him in person, and go back and watch Ilayaraja sir's recording with the full orchestra when he used to do songs like songs from Nayagan and Geetanjali and all that. So I think these two things I definitely would love to do. Man sir said the same thing, that he wants to go back to Ilayaraja sir's period. All musicians dream. I think I'll go to the future and see where I am and then see if I need to change that, and then I'll come back to the past and change that and try to get where I have to be or where I want to be rather. நான் வந்து திருப்பி ஸ்கூல் லைக் 5th standard 6th standard அந்த ஸ்கூல் டேஸ் போயிடுவேன். அப்புறம் திருப்பி வளர்ந்து அப்போ வந்து தெளிவாக யோசித்து கரெக்டாக பண்ணுவேன். I'll go back to 1983 when I was introduced in Manvasane
and I want to rework on my entire career. ஐ திங்க் நம்மக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது கொடுத்துருக்காங்க கடவுள் நம்மளுக்கு. ஸோ ஐ திங்க் ஐ வுட் லவ் டு செரிஷ் ஆல் மை சைல்ட்ஹுட் மூமெண்ட்ஸ். ஐ வுட் லவ் டு கோ பேக் when I was as a child in school and play a lot with my mom and dad. உங்களோட லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்க அந்த ஒரு விமன் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒன் திங் என்னவா இருக்கும்? என்னை வந்து ரொம்ப நல்லா லவ் பண்ணணும், அவ்வளோதான். ஹீ ஷுட் பி வெரி கேரிங் அண்ட் லவ்விங். I just wanted to be my best friend. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளை என்றைக்குமே நம்மளை முதல்ல பார்த்தப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க இருக்கணும்ன்ட்டு தான். ஓவர் ட்ராமா இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மாதிரி. Besides loyalty, it'll have to be a great sense of humor. ஒரு நாள் நீங்கள் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு திங் வாட் வில் யூ? கண்டிப்பாக அந்த ஜாதி மத பிரச்சனையை உழைப்பேன். செல்ஃபி எடுத்து ட்விட்டரில் போடுவேன். இங்கே இருக்க கேஸ்ட் சிஸ்டம்லாம் அழிச்சுன்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சு மூஞ்ச கழுவிடுவேன், ஏன்னா அது கனவாக இருக்கும். அந்த ஒரு நார்த் சவுத்துங்கிற அந்த ஒரு கேப் இல்லாமல் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறேன். If I wake up and be the chief minister, I don't know, I'll do a lot of charity, I guess. I don't know, there's a lot of poverty happening around, so maybe my little help for that. I don't know, that's just the top of my head. I would tighten up some laws. I would speed up the procedures, some of the cases that are lying pending. Konjam severe punishment and the madri I have to tighten some loose screws. உங்களோட ஃபேவரட்டான ஒரு சிட்டி, ஒரு கோ டு சிட்டி, இல்லை ஒரு கண்ட்ரி, ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷன் அப்படின்னா அது என்னவா இருக்கு? யூரோப். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா மை ஹோம் டவுன் ஊட்டி. ஒரே ஒரு இடம் தான் போனேன், ஃபாரினா சிங்கப்பூர் போனேன், பட் ஐ ஃபெல் இன் லவ். ஸோ சிங்கப்பூர். I love Paris as a city. Lot of places. Canada, London. London? Why London? I don't know, it just seems so, so much fun. Like, you see so much movies about London and stuff, and I've just always wanted to be there. Japan. இந்த வருஷம் I had to go. இந்த அஞ்சு நாளில் I had to go. ஆனால் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. கிரீஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். சாண்டோரினின்னு ஒரு ஐலண்ட், அது ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு செதுக்குன ஊர் மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. I think it'll be Eastern Europe. I would love to go to Croatia. எனக்கு தனுஷ்கோடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவுட் ஆஃப் இந்தியா நீங்கள் கேட்டிங்கன்னா I love to go to Scotland. For me, for many reasons, Chennai is my favorite destination. But if you mean to travel, wherever there's a beach. ஆக்சுவலாக பசங்க கொஞ்சம் நிறைய டிஸ்னி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பசங்களுக்காக மேபி ஃப்ரான்ஸில் இருக்க டிஸ்னி போயிருக்கோம். ஸோ இப்போ ஹாங்காங் போகணும் அப்படின்றது ஆசை. எங்கே இப்போ கொரோனானால எங்கேயும் போக முடியல. வாட் இஸ் யுவர் ஒன் கோ டு சாங்? இந்த பாட்டு கேட்டால் நான் ரெடி ஆகிடுவேன்ப்பா. ஆல் எமோஷன்ஸ் வில் கோ அவே அண்ட் I'll be fine. சின்ன சின்ன ஆசை ஃப்ரம் ரோஜா. I don't know, off the top of my head, I think Van Varuvan. எனக்கு எல்லா விஜய் பாட்டுமே பிடிக்கும். It's Life of Ram from 96. கல்யாண தேனிலா, இளையராஜா, அது வாலி சார் லிரிக்ஸ். Depends on my mood. Like எனக்கு every emotionக்கு ஒரு வேறு பாட்டு இருக்குது. Suppose I'm sad, I listen to a sad song. If I'm happy, I listen to a happy song. So I don't have any one particular song. மெல்லிசை பாடல்கள் நிறைய பிடிக்கும். இசைஞானி அவர்களுடைய பாடல்கள், ஸோ அது கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது, நிறைய சாங்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சாங் குறிப்பிட்டு சொல்லலாம், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் ரொம்ப பிடிக்கும். Any very upbeat kind of a song, usually something by Taylor Swift. I'm kind of obsessed. Anyway, so what is that one thing that you would like in a woman, in a fellow woman? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? அன்பு. பெண்களை பற்றின பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா சகிப்புத்தன்மை. To be strong, we can do everything and anything. நேச்சுரலாகவே நமக்குள்ளே அந்த ஒரு கேரிங் ஆட்டிடியூட் ரொம்ப இருக்கும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களுடைய பாசம், அன்பு, அந்த கேர், அஃபெக்ஷன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். her strength. I think women have the capacity to give birth, and I don't think men will ever be able to endure that kind of pain. Sorry guys. எதையுமே பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறது தான் பெண்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆஃபீஸாக அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, எந்த விஷயம் எப்போ சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இருக்கும். பட் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா ரொம்ப பெருசாக அலட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளும் உங்களோட டிஸ்கிரிப்ஷனுமே அதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் ஒரு புது ட்ரெண்டே வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் ப்ரூவிங் தட் பாக்ஸ் ஆஃபீஸஸ் கேன் டிபெண்ட் ஆன் விமன். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் தட் ஃபார் தட் அண்ட் தட் ஃபார் அஸ். அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? நான் ஐம் ஜஸ்ட் ஃப்ளோயிங்மா. ஐம் நாட் டேக்கிங் எனி இட்ஸ் நாட் ஆஸ் இஃப் ஐம் பர்டிகுலர்லி நான் சரி இது வேண்டாம் இது பண்ண வேண்டாம். அதுக்கு சில படங்களுக்கு நான் வேணும்னே நோ சொல்கிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் wherever I am, in whichever part of film I am, it should just be good content. ஒரு ரோல் விட அந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கணும். எனக்கு அது ரொம்ப முக்கியம். எனக்கு டாட்டர் இருக்காங்க அண்ட் பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க மெயினாக.
ஸோ தே ஆர் லேர்னிங், தே ஆர் வாட்சிங். ஐ நோ வாட் இன்ஃப்ளூயன்ஸ் சினிமா ஹேஸ் ஆன் தெம். ஸோ அதனால ரொம்ப யோசிச்சுட்டு பார்த்துட்டு கண்டென்ட் ப்ளஸ் ரோல் பார்த்துட்டு ஒரு படம் பண்ணுறேன். இட்ஸ் as simple as that. Zee Clinic is one of our sponsors for the evening. Thank you for sponsoring our show and அதை பற்றி and associating with us. What do you feel? த ப்ரைமரி ரீசன் டு அசோசியேட், முக்கியமான காரணம் வந்து சரி விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய கனெக்ட் வந்து வேறு. பிகாஸ் நம்ம ஒரு டாமினண்ட்டான ஒரு சொசைட்டி அப்படின்றத தாண்டி விமன் ரெக்கக்னிஷன் ஜாஸ்தி ஆக ஆக இப்போ நான் பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், என்னை சுற்றி சார்ந்த நடக்கிற விஷயங்களாகட்டும், விமன் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் இன்வால்வ் பண்ணுறது நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். Tell us your secret. எப்படி நீங்கள் இந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறீங்க? How do you still dance like you always do? டான்ஸிங் வந்து என்னோடய பேஷன். இட்ஸ் என்கிட்ட வந்து சின்ன வயசுல இருந்து இருக்குது. ஸோ அதை என்னால் விட்டவே முடியாது. ஸோ நான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணோன்னா தட்ஸ் த only one thing what I have is to just go and dance. நீங்கள் எங்களோட ஸ்பான்சர்ஸ் ஆஃப் த ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பான்சரிங் our ஷோ. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? See, first of all, it's a great pleasure to be part of JFW Movie Awards 2020. We have been following up all the JFW events. Every year they raise the bar of excellence. It's going great, good. And moreover, being a women's wear brand, Twin Buds as a women's wear brand, JFW is our natural partner and we are happy to be part of this event. JFW, when we say just for women, it is they do even justice for women. It is that great that they honor women in all walks of the life. That is maybe it's social or economical or cultural or even political. It's great, it's great. And on behalf of Twin Buds, we would like to wish all the nominees, all the award winners tonight their best wish.